திருவாசகம் திருச்சதகம் அதில் 10வது பகுதி 97வது பாடல். இந்த பாடலை சிந்திப்பதற்கு முன்பு சென்ற பாடலினுடைய கருத்தை சிந்தித்துவிட்டு இந்த பாடலுக்கு நாம் வரலாம். தொடர்ச்சிக்காக யாவையும் முழுதும், இந்த பிரபஞ்சம் யாவையும் அதன் முழுதும் எல்லாவற்றையும் நீ வித்துவில்லாமலேயே தோற்றுவிக்கக்கூடிய பேராற்றல் படைத்தவன். இந்த உலகத்தை படைத்தது மட்டுமல்ல, காத்து இவற்றை அழிக்கக்கூடிய ஆற்றலும் உடையவனாக நீ இருக்கிறாய். அப்படிப்பட்ட நீ வஞ்சகமுடைய என்னை உன்னுடைய திருக்கோயிலின் வாசலிலே உன்னை நினைத்து பித்து பிடிப்பவனாக நீ மாற்றி இருக்கிறாய். அப்படிப்பட்ட பெருமானி, அதோடு மட்டுமல்லாமல் என்னை அடியவர்களுக்கெல்லாம் அன்பனாக மாற்றி இருக்கிறாய். இருந்தும் கூட பெருமானி, எனக்கு முழுமையான அருளை தராமல் அடியார்களோடு நீ சென்று விட்டாய். ஒருவன் தன் வீட்டில் வளர்க்கின்ற மரம் நச்சு மாமரமாக இருப்பதை அறிந்து அப்படி அதை அழிக்கலாம் என்று கருதுகின்ற பொழுது, நானே வளர்த்த இந்த மரத்தை எவ்வாறு அழிப்பேன் என்று அதை வெட்ட மனமில்லாமல் அதை மேலும் வளர்ப்பதைப் போல நானும் நச்சு மரத்தைப் போல இருக்கின்றேன். என்னையும் நீ அப்படி நினைத்து என்னை ஆட்கொள்ள வேண்டாவா என்று பெருமானை 96வது பாடலிலே கேட்டு அருளினார்கள். அதைத் தொடர்ந்து 97வது பாடல், உடையநாதனே போற்றி, நின்னலால் பற்று மற்று எனக்கு ஆவது ஒன்று இனி, உடையனோ பணி போற்றி, உம்பரார் தம் பராபரா போற்றி, யாரினும் கடையன் ஆயினேன் போற்றி, என் பெரும் கருணையாளனே போற்றி, என்னை நின் அடியனாக்கினாய் போற்றி, ஆதியும் அந்தம் ஆயினாய் போற்றி அப்பனே. இந்த பாடலில் ஆதியும் அந்தமும் ஆயினாய் போற்றி என்பதை முதலிலே கொண்டு வந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் முன்பின்னாக இதை கொண்டு கூட்டு செய்ய வேண்டும். ஆதியும் அந்தமும் ஆயினாய் போற்றி, உம்பரார் தம் பராபரா போற்றி என்பது 2வதாகவும், யாரினும் கடையனாயினேன் போற்றி அது 3வதாகவும், என் பெரும் கருணையாளனே போற்றி என்பதை 4வதாகவும், 5 என்னை நின் அடியனாக்கினாய் 5, 6 உடையநாதனே அப்பனே போற்றி, அதற்கு பிறகு எனக்கு ஆவது பற்று இனி நின்னலால் மற்ற ஒன்று உடையனோ பணி போற்றி. அப்படி கொண்டு வரணும். இதில் 7 போற்றிகள் சொல்லப்படுகிறது. ஏன் இதில் 7 போற்றிகள் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டால், சென்ற பாடலில் ஒரு பழமொழியை எடுத்துக்காட்டி சிவபெருமானிடம் அவர் விண்ணப்பித்து கொண்டார். தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் கொலார் நானும் அங்கனே உடையநாதனே அப்படின்னு சொல்லி, தாம் வளர்த்த ஒரு மரம் நச்சு மரமாக இருப்பதை பார்த்து அதை அழிப்பதற்கு அதை வளர்த்தவனுக்கு மனம் இல்லாதது போல என்னை நீ காப்பாற்ற வேண்டும் என்று மாணிக்கவாசகர் சிவபெருமானிடம் கேட்டுக்கொண்டார். சிவபெருமானுக்கு தெரியாத ஒன்றை நினைவூட்டுவது போல சென்ற பாடலிலே சொன்ன குற்றம் தனக்கு உண்டாகிவிடுமோ என்று மணிவாசக பெருமான் கருதுகிறார். ஆகவே இந்த பாடலிலே 7 முறை வணக்கம் 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 என்று தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார். தன்னை விட பெரியவன், மிகப்பெரியவன், அவன் பராபரன், சிவபரம்பொருள், அவனுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இருந்தாலும் கூட ஒரு பழமொழி எடுத்து சுட்டிக்காட்டி தனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டது குற்றம் என்று உணர்கிறார் அவர். அந்த நோக்கத்தில் இந்த பாடலை பார்க்கணும். இப்போ பாட்டினுடைய ஒவ்வொரு வரியினுடைய பதவுரையை பார்க்கலாம். ஆதியும் அந்தமும் ஆயினாய் போற்றி, முதலும் இறுதியுமாக விளங்குகின்றவனே வணக்கம்.
போற்றி என்பதற்கு இந்த இடத்துல வணக்கம். காத்தருள்கன்னு ஒரு அர்த்தம் பொருள் உண்டு, இந்த இடத்துல வணக்கம். உம்பர் தம் பராபரா போற்றி. உம்பர்னா தேவ உலகம், மேலுலகத்தில் இருக்கின்றவர்கள். அந்த மேலுலகத்திற்கின்றவர்களுக்கும் மேலான பரம்பொருள் பராபரன். பரம் அதுக்கு மேலே உள்ளது பரா பரா பராபரன். தம் பராபரா, பரத்துக்கும் மேலானது பரம். அப்போ ரெண்டும் சேரும் பொழுது பராபரான்னு வருது. யாரினும் கடையன் ஆயினேன் போற்றி. யான் எவரினும் கடைப்பட்டவன் ஆயினேன் வணக்கம். என்பெரும் கருணையாளனே போற்றி. என்பால் பேரருளாளனே வணக்கம். என்னை நின் அடியனாக்கினாய் போற்றி. சிறியனாகிய என்னை உனக்கு அடிமையாக செய்தாய், உனக்கு வணக்கம். உடையநாதனே அப்பனே போற்றி. என்னை ஆளாக உடைய தலைவனே எனது தந்தையே வணக்கம். எனக்கு ஆவது பற்று, எனக்கு பற்றுக்கோடு, நான் செலுத்த வேண்டிய பற்றுக்கோடு இனி நின்னலால் மற்ற ஒன்று உடையனோ. உன்னை தவிர வேறு பற்று எனக்கு உண்டா? நான் ஒரு பற்று செலுத்தணும்னா அது உன்னை தவிர வேறொரு பற்று உண்டா? பணி போற்றி. கூறி அருளாயாக. உன்னை தவிர வேற ஒரு பற்றும் இல்லை, அதுதானே உண்மை. நீயே சொல்லு, உன்னை தவிர எனக்கு வேறு ஏதாவது பற்று இருக்கா? நீயே சொல்லு என்று இறைவனை கேட்டுக்கொள்கிறார். இப்போது ஒவ்வொரு சிந்தனையாக நாம் பார்க்கலாம். ஆதியும் அந்தமும் ஆயினாய் போற்றி. அதற்கு பொருள் முதல்ல பார்க்கலாம். முதலும் இறுதியுமாக விளங்குகின்றவனே வணக்கம். எதுக்கு முதலாகவும் இறுதியாக விளங்குகிறான் அப்படின்னா, அவன் முதலும் முடிவும் இல்லாதவன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களுக்கும் ஆதியாகவும் அந்தமாகவும் அவன் விளங்குகிறான். அவன்தான் இதை தோற்றுவிக்கிறான். ஆதின்னா முதல் தோற்றம், அந்தம்னா முடிவு, எல்லாம் அவனே செய்கிறான். ஆகவே மற்ற பொருள்கள், உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருள்களுக்கும் ஒரு தோற்றம், கொஞ்ச காலம் நிலை பெறு, மீண்டும் அழிவு. நம்ம எல்லா பொருள்களையும் பார்க்குறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களையும் நம்ம கண்ணுக்கு நேராக சில பொருள்கள் தோன்றி நின்று அழிகின்றன. நம்ம வீட்டில் வளர்கின்ற மாடு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு சில ஆண்டுகள் ஆயுள் இருக்குது. கன்றுக்குட்டியாக தோன்றுது, புசு புசுன்னு வளருது. ஒரு 3 ஆண்டுகளில் அது கன்று ஈன ஆரம்பிக்கிறது. ஒரு 10-12 ஆண்டுகளில் கிழடு தட்டி அது மறைந்து போகிறது. அதுக்கு ஒரு தோற்றம், நிலைபேறு, அழிவு உண்டு. அதே மாதிரி பயிர் பச்சைகள், சாதாரணமாக பயிர்கள் சிலது தோன்றுது, சில காலம் நீடிச்சிருக்கு, சில காலம் அழிஞ்சு போயிடுது. மழைக்காலங்களில் பயிர்கள், சில செடிகள் தோன்றுகின்றன, தாவரங்கள் தோன்றுகின்றன, அப்படியே நிலை பெற்று இருக்கின்றன. வெயில் காலம் முடிஞ்சு சரிகாக போய் மண்ணோட மண்ணாக போகிறத நம்ம பார்க்குறோம். இப்படி உலகத்தில் உள்ள பொருள்களெல்லாம் முத்தொழில் படுகின்றன. அதற்கு ஆதி உண்டு, அந்தம் உண்டு. சிவபெருமான் எல்லா பொருள்களுக்கும் காலத்தால் அப்பாற்பட்டவன். அவனுக்கு தோற்றமும் முடிவும் இல்லை. ஆனால் அவன் தோற்றுவிக்கின்ற எல்லா பொருள்களும், சடப்பொருள்களும், காரிய பொருள்களும் தோன்றி நின்று அழிகின்றன. ஆகவே இதுக்கு என்ன பொருள் கொள்ளணும் அப்படின்னா, எல்லா பொருள்களும் தோன்றுவதற்கும் ஒடுங்குவதற்கும் காரணமாக இருக்கக்கூடியவன். ஆகவே ஆதியும் அந்தமும் ஆயினாய். திருஞான சம்பந்தர் நம்முடைய சைவ சித்தாந்தத்தை விளக்குகின்ற ஒரு பாடல், ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் மூன்றாய் மாறாமரை நான்காய் வரு பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழோசையோ எட்டு திசை தானாய் வேறாயுடன் ஆனானிடம் வீழிம் மிழலை திருச்சிற்றம்பலம். இல்லை ஈராய், எல்லாவற்றுக்கும் அவன்தான் முடிவாக இருக்கான், அவன்தான் முதலுமாக இருக்கிறான். அவனுக்கு மிஞ்சி எல்லா பொருள்களையும் காலம் கடந்து நிலைபெற்று இருப்பதில்லை. அவன்தான் காலத்தை கடந்தும் இருக்கிறான். ஈராய், எல்லாவற்றுக்கும் முடிவாய், எல்லாவற்றுக்கும் தோற்றமாய். ஈராய் முதல் ஒன்றாய், அவன் ஒருவனே தெய்வம், கடவுள் என்பது ஒருத்தர் தான். இரு பெண்ணான், பெண்களாகவும் ஆண்களாகவும் 2 வகையாகவும் அவன் இருக்கிறான். குணம் மூன்றாய், 3 குணம், சத்துவம் ராஜசம் தாமசமாகிய முக்குணங்களாய். மாறாமறை 4ஆய், அழியாத மறைகள்
4 ரிக் யசூர் சாமம் அதர்வணம் என்ற வேதங்கள் 4ஆய், பூதம் அவை 5ஆய், மண்ணு நீர் நெருப்பு காற்று ஆகாயம் 5, ஆறார் சுவை 6 சுவை, உப்பு உவர்ப்பு கார்ப்பு கைப்பு புளிப்பு இனிப்பு, எத்தனை 6 சுவை. 7 ஓசை, 7 ஓசை ச ரி க ம ப த நீ ச சொல்கிறாங்க இல்லையா, 7 ஓசை. சட்சமம் ரிஷபம் காந்தாரம் மத்தியமம் பஞ்சமம் நிஷாதம் தைவதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 ஓசை. 8 திசை தானாய், 4 முதன்மை திசைகள், அப்புறம் குறுக்கு திசைகள் 4, எல்லாம் சேர்த்து 8 திசைகள். எல்லாமாகவும் இருக்கக்கூடியவன் சிவபெருமான். வேறாய் உடனானான், ஒன்றாய் வேறாய் உடனாகவும் சிவபெருமான் இருக்கிறான் என்று இந்த பாடல் சொல்லுகிறது. ஆகவே எல்லாவற்றுக்கும் ஆதியும் அந்தமாக இருந்து தான் ஆதியும் அந்தமும் இல்லாதவனாக இருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆதியும் அந்தமும் ஆனாய் போற்றி. இப்போது இந்த பாடலில் ஒரு முக்கியமான சிறப்பு என்ன வருதுன்னா, ஒவ்வொரு பாடலையும் ஒரு சிறப்பு இருக்குது. இந்த பாடலில் இருக்கிற சிறப்பு என்னன்னா, சிவபெருமானுடைய அளவில்லாத உன்னதமான மகிமைகளை சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்து தனக்கு தகப்பனாக இருக்கின்ற தன்மை வரையிலும், அதாவது மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பரம்பொருள் எப்படி இறங்கி வந்து தனக்கு கருணை செய்கிறது என்பதை இந்த பாடலில் வரிசையாக எடுத்து காட்டுறார். இப்போது சிவபெருமான் எல்லாவற்றையும் கடந்தவன் என்பதே இந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது. இன்னொரு சித்தியார் பாடலின் மூலமாக இதை இன்னும் மேலும் ஆழமாக பொருள் கொள்ளலாம். உலகினை இறந்து நின்றது அரண் உரு என்பதை ஓரார். ஓரார் என்றால் சிந்தித்து பார்க்க மாட்டார்கள்னு அர்த்தம். சிவபெருமானுடைய உண்மையான தன்மையை சிந்தித்து பார்ப்பதற்கே ஒரு தனியாக தகுதி வேணும். அந்த சிந்தனை தகுதி அவர்களிடம் இல்லை. யாருக்கு இல்லை? உலகத்தை எல்லாம் கடந்தவன் சிவபெருமான், உலகத்தை எல்லாம் தாண்டியவன். இந்த உலகம் ஒரு எல்லைக்குட்பட்டது, இந்த எல்லைக்கு அப்பாலும் சிவபெருமான் தான் இருக்கிறான் என்பதை உலகத்தில் உள்ள மற்றவர்கள் ஆராய்ந்து அறிய மாட்டார்கள். அவன் விஸ்வ அதீதன், விஸ்வாதீதன். விஸ்வாதீதன் என்ன? விஸ்வம்னா அந்த பிரபஞ்சம், பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டவன் விஸ்வாதீதன். இதை நம்ம அறியணும். சிவபெருமான் விஸ்வாதீதன் என்பதை நாம் உணர வேண்டும். அடுத்தது, உலகு அவன் உருவில் தோன்றி ஒடுங்கிடும் என்பதை ஓரார். உலகமெல்லாம் அவனிலே தோன்றி அவனிலே நின்று அவனிலேயே ஒடுங்கிவிடும் என்பதை சில பேர்கள் அறிய மாட்டார்கள். அவன் விஸ்வ காரணன், இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு காரணமானவன். விஸ்வ அதீதனாக இருக்கின்றவன் விஸ்வ காரணமாகவும் இருக்கிறான். இந்த விஸ்வத்தை அவன் தோற்றுவிப்பவனாகவும் இருக்கிறான். இந்த நாமங்கள்லாம் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவனுடைய பெருமையை நாம் சிந்திப்பதற்கு மிக வசதியான நாமங்கள். விஸ்வாதீதன், விஸ்வ காரணன். அதுக்கு அடுத்தது இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிறான். இந்த பிரபஞ்சத்தை அவனே தோற்றுவித்து காப்பாற்றி அழிக்கிறான். இந்த பிரபஞ்சத்திற்கும் உள்ளாகவும் எல்லாவற்றிலும் கலந்து இருக்கிறான். விஸ்வ அந்தர்யாமி. அந்தர்யாமின்னா உள்ளே இருப்பவன், இந்த பிரபஞ்சத்தோடு கலந்து இருக்கிறான். உலகினுக்கு உயிருமாகி உலகினாய் உலகமாய் நின்றது ஓரார். ஓரார்னா எப்படி இருக்கிறான் சிவபெருமான் அப்படிங்கிற சிந்திக்காமல் இருக்கிறார்கள். அவன் விஸ்வ அந்தர்யாமி, விஸ்வந்தர்யாமி. அடுத்தது, உலகினில் ஒருவன் என்பர் உருவினை உணராரெல்லாம். அவன் விஸ்வரூபம், எல்லா விஸ்வரூபம். இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் அவன் தான். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி அவன் இருக்கிறான். விஸ்வரூபி, எல்லா இடங்களிலும் அவன்தான் நிறைந்திருக்கிறான் என்பதையும் சாதாரண மனிதர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்கள். இப்படி சித்தியார் 68வது பாடலில் சொல்லப்படுகிறது. இப்போ பாட்டை ஒரு முடிஞ்ச பார்க்கலாம். உலகினை இறந்து நின்றது அறநூறு என்பது ஓரார். உலகு அவன் உருவில் தோன்றி ஒடுங்கிடும் என்றும் ஓரார். உலகினுக்கு உயிருமாகி உலகமாய் நின்றது ஓரார். உலகினில் ஒருவன் என்பர் உருவினை உணராரெல்லாம். அவனுடைய முழுமையான தன்மையை உணராதவர்களெல்லாம் அவனை சரியாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆகவே உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவன் விஸ்வதீதன், விஸ்வகாரணன், விஸ்வந்தர்யாமி, விஸ்வரூபி என்பதை நாம் உணர வேண்டும். அதுதான் இந்த சிந்தனை சொல்லுகிறது. ஆதியும் அந்தமும் ஆயினாய் போற்றி. அதுக்கு அடுத்தது, ஆதியும் அந்தமும் ஆயினாய் போற்றி, எல்லாவற்றுக்கும் தோற்றமும் நிலைவேறும் முடிவுமாக இருக்கின்றனே, எல்லாவற்றையும் கடந்து சொரூப நிலையில் இருக்கிறாய். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கீழே இறங்கி வந்து அடுத்த நிலை இறங்கி வரான் சாமி நமக்காக.
உம்பர் தம் பராபரா போற்றி, மேலுலகத்திற்கு மேலான பரம்பொருளே வணக்கம். பராபரன் அப்படின்னு இங்கே சாமிக்கு பேர் சொல்கிறார். பராபரன்னா மேலானவனும் தனக்கு மேல் மேலானவன். ஆனால் அவனுக்கு மேலான ஒருத்தன் இருக்கானா? இப்போ தேவர்கள் மேலானவர்கள், அவர்களுக்கு மேலான ஒருத்தன் இருக்கான், அவன் தான் சிவபரம்பொருள். அப்போ அவருக்கு மேலே யாராவது இருக்காங்களான்னா இல்லை. பராபரன், அவனுக்கு மேலாக ஒருவன் இல்லாத தலைவன் சிவபெருமான். அவனை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. சாதாரணமானவர்கள் அவரை குறைத்து மதிப்பிடுகிறார்கள். தேவரில் ஒருவர் என்பர் திருவுரு சிவனை. சிவபெருமான் இருக்கிறானே, பிரம்மா, மகாவிஷ்ணு, ருத்ரன், இந்த 3 தேவர்களில் ஒருவன் என்று சில பேர் நினைப்பார்கள். அப்படி இல்லை, அவன் மகாருத்ரன். இந்த 3 பேர்களையும் அவன்தான் தோற்றுவிக்கிறான். தேவர் மூவராய் நின்றது ஓரார். இந்த எல்லா கடவுள்களாகவும் சிவபெருமானே இருக்கிறான். லயசிவன், போகசிவன், அதிகார சிவன் என்ற பல்வேறு வடிவங்களில் இருந்து நமக்கு அருள் புரிகிறான். லயசிவன் என்பது அருவம், போகசிவன் என்பது அருவுருவம் சிவலிங்க மூர்த்தம், அதிகார சிவன் என்பது மகேஸ்வர மூர்த்தங்கள் 25, வித்யேஸ்வரன் சுத்த வித்தை, அதில் தான் மகாவிஷ்ணு, அந்த சுத்த வித்தையில் தான் இந்த தேவர்கள் இருக்கிறார்கள். யாராருன்னா மகாவிஷ்ணு, பிரம்மா, ருத்ரன். ஆகவே இவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் சிவன் என்பதை நாம் உணர வேண்டும். முதலுரு பாதி மாதர் ஆவதும் உணரார். தன்னுடைய இடப்பாகத்திலே அம்பிகையை வைத்திருப்பவன் சிவபெருமான், திருவருளையே தனக்கு பாதியாக வைத்திருக்கிறவன் சிவபெருமான் என்பதையும் சில பேர் உணர மறுக்கிறார்கள். ஆதி அயற்கு அறிய ஒண்ணா, பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் அறிய ஒண்ணாத மேவரும் நிலையும் ஓரார். அவன் அவற்றையெல்லாம் கடந்தது என்பதையும் அவர்கள் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். அவன் விளைவும் ஓரார். அவனுடைய சொரூப நிலையும் யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே இந்த 2 செய்திகளில் என்ன சொல்ல வர்றாருன்னாக்கா மாணிக்கவாசகர், இறைவன் உன்னதமான நிலையில் இருக்கக்கூடியவன், அவன் சொரூப நிலையில் இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறத நமக்கு சொல்ல. ஆதியும் அந்தமும் ஆயினாய் போற்றி, உம்பர்தம் பராபரா போற்றி, இப்படி மேலானத்துக்கும் மேலாக இருக்கின்ற நீ எனக்கு அருள் புரிய வர்ற. அப்போ தன்னுடைய நிலைமை எங்கே சொல்கிறார்? யாரினும் கடையனாயினேன் போற்றி. இப்படி மேலே இருக்கிற நீ கீழே இறங்கி வர்ற. அவன் இருக்கிற ஹைட்டு, அவர் தூரம், உயரம் எவ்வளவுன்னு தெரிஞ்சாதான் அவன் எவ்வளவு கருணையோடு நம்ம ஊரில் இருக்கிற கோயிலெல்லாம் எழுந்தருளி நமக்கு அருள் கொடுக்கிறான் என்பது நமக்கு தெரியும். ஆகவே நான் எல்லோரிடமும் கடைப்பட்டவன். மாணிக்கவாசகருக்கு ஒரு அருமையான பக்குவம் என்னன்னா, எல்லா அடியர்களும் தனக்கு மேலே, தான் ரொம்ப எல்லா அடியர்களுக்கும் தாழ்ந்தவன் என்று அவர் கருதுகிறார். உண்மையிலே கருதுகிறார். பேச்சுக்கு சொல்லல, உபச்சாரமாக சொல்லல, நிஜமாவே சொல்கிறார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி. கண்ணப்பனுக்கு இருந்த அன்பு போல எனக்கு இல்லை. அவன் நாளாரில் கண்ணிடந்து அப்பினான். குடுமித்தேவரை எந்த நேரம் பார்த்தானோ அப்பொழுது தன்னை மறந்தான், தன் நாமம் கெட்டான். யாக்கை தன்பரிசும் இணையிரண்டும் சாறுமல 3 மர அன்பு பிழம்பாய் தெரிந்தான். அந்த குடுமித்தேவரை எப்பொழுது அவன் பார்த்தானோ அப்பொழுதே அவனுக்கு மும்மலங்களும் அறுவிட்டு போய்விட்டது. அவன் தன்னையே மறந்து போய்விட்டான். தான் ஒருத்தன் இருக்கிறனா, தனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா, முதல் நிமிஷம் அப்பா அம்மா நினைச்சுக்கிட்டு இருந்தான். வேட்டையாட வந்திருக்கிறோம், அவர்களுக்கு கொண்டுட்டு போய் இந்த வேட்டையாடிய விலங்குகளை எல்லாம் கொடுக்கணும், ராத்திரி அம்மா அப்பா போய் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் குடும்பத்தவரை பார்த்த உடனே அம்மா அப்பா மறந்து போயிட்டாங்க. தான் யார், அந்த வேட்டுவ தலைவனுக்கு தான் மகன் என்பதையும் அவன் மறந்து போனான். தானும் மறந்து போயிட்டான், தான் உடம்பும் மறந்து போச்சு. அப்போ உடம்பு மறந்து போச்சுன்னா தன்னுடைய பசி அவனுக்கு தெரியவில்லை, தூக்கம் அவனுக்கு இல்லை. 6 நாளும் முழிச்சுட்டு இருக்கிறான். 6 நாளும் முழிச்சுக்கிட்டு இருந்தவனுக்கு இறைவனுக்கு ஒரு 100 நேர்ந்த பொழுது தன்னையே இழக்கிறான், கண்ணை பிடுங்கி அப்புறம். அப்போ அந்த அன்பு எவ்வளவு உயர்ந்த அன்பு! கண்ணப்பருக்கு இருந்த அன்பை அறியது யாருனாக்கா சிவபெருமான் மட்டுமே அறிவார். வேற யாராலும் அந்த முழு அன்பை அறிய முடியாது. அப்போ கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின், அவ்வளவு உயர்ந்தவனுக்கு உன்னுடைய தரிசனத்தை கொடுத்த, எனக்கும் கூட கொடுத்துருக்குற. ஆனால் அவனுடைய அன்பு என்கிட்ட இருக்கான்னா
அவன் செலுத்தின அன்பு, அந்த தகுதி என்னிடம் இல்லை. யாரினும் கடையனாயினேன் போற்றி. நீ இவ்வளவு பெரிய உயரமான இடத்துல இருக்கிறாய், ஆதியும் அந்தமும் ஆயினாய், உம்பர்தம் பராபரா போற்றி, அவ்வளவு உயரத்தில் இருக்கிற. ஆனால் எல்லாருக்கும் கடையவன், யாவர்க்கும் மேலாம அளவிலாச்சீருடையான். நீ எல்லாருக்கும் மேலானவன், மேலானவர்களுக்கும் மேலானவன், எல்லையில்லாத சிறப்புகளை உடையவனே பெருமானே. யாவர்க்கும் கீழாம் அடியேனே. அப்படி நான் எல்லாவற்றுக்கும் கீழுக்கும் கீழுக்கும் கீழே, எனக்கும் கீழே யாராவது இருக்காங்கன்னா ஒருத்த கூட இல்லை, அவ்வளவு கீழானவனாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னை யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய். பெரிய இன்பத்தில் என்னை கொண்டு போய் செலுத்தி இருக்கிறாய். என் எம்பெருமான் மற்றறியேன் செய்யும் வகை. என்னை நீ வைத்திருக்கின்ற பேரு, கண்ணப்பனுக்கு அளித்த பேற்றை எனக்கும் தந்திருக்கிறாய். ஆகவே இதற்கு என்ன கைமாறு செய்யவல்லேன்? எந்த தகுதியும் இல்லாத என்னை உன்னுடைய அளவற்ற கருணையை பொழிந்து என்னை கடைத்தேற்றி இருக்கிறாய். யாரினும் கடையனாயினேன் போற்றி. என்பெரும் கருணையாளனே போற்றி. என்னிடம் பேரருளை உடையவனே. பெருங்கருணை மட்டும் இங்கே சொல்லலை பாருங்க, வார்த்தைகள் எல்லாம் நம்ம கவனிக்கணும். பெரும் கருணை. பெரும் கருணைன்னா எந்த தகுதியும் இல்லாதவனிடம் செலுத்தக்கூடியது கருணை, பெருங்கருணை. யாரினும் கடையனாக இருக்கின்ற மாணிக்கவாசகரிடம் அவர் அன்பு செலுத்துகிறார் சிவபெருமான் அப்படிங்கிறதுனால அது பெருங்கருணை என்று அவர் அதை சொல்லுகிறார். அத்துணை உயர்ந்தோன், ஆதியும் அந்தமும் ஆயினாய் போற்றி, உம்பர்தம் பராபரா போற்றி. அப்படி இருக்கின்ற பெருமான் இந்த இழிந்த தன்னை, யாவரினும் கடையனாகிய தன்னை நீ கருணையை செலுத்தி இருக்கிறாயே. அப்படி நீ என்னிடம் என்னுடைய தரிசனத்தை தருவதற்கு உன்னுடைய கருணையே காரணம். பெருங்கருணை. பெருங்கருணை என்றால் கருணை செய்வதற்கு உருகிய தகுதி இல்லாதவர்களிடமும் கருணை செலுத்தினால் அதற்கு பெருங்கருணை என்று நாம் சொல்ல வேண்டும். இப்போது சுவாமிக்கு அந்த கருணை உண்டு, பெருங்கருணை உண்டு. சுவாமிக்கு அந்த கருணையை பல்வேறு சரித்திரங்கள் நமக்கு சொல்லுகின்றன. இறைவன் நம்ம இதிலிருந்தெல்லாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இறைவன் அவ்வளவு கருணை உடையவன். அவனுடைய கருணையை நம்மீதும் செலுத்தி நம்மை அவன் பராமரிப்பான், பாதுகாப்பான், நம்மை வளர்ப்பான், அவருடைய திருவருளை நமக்கு தருவான். அவனுடைய பெருங்கருணை என்றும் இருக்கிறது என்ற நம்பிக்கை நமக்கு ஆழமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உதாரணமாக ஒரு சின்ன சரித்திரத்தை நாம் இங்கே பார்க்கலாம். மதுரை திரு ஆலவாய். திரு ஆலவாய் நம்முடைய சிவபுரின்னு சொல்லலாம். சிவபெருமான் வதிகின்ற இடம். பழமையான ஒரு இறைவன் திருவிளையாடல், 64 திருவிளையாடல்கள் புரிந்த தலம். ஆலவாய், நான்மாடக் கூடல், மதுரையம்பதி, அம்பிகை மீனாட்சி அம்மை வாழ்கின்ற இடம். அப்படிப்பட்ட அந்த இடத்துல அதுக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருந்தது. அதுக்கு குருவிருந்த துறை. குரு இருந்த துறை. குருவிருந்த துறை, இப்போ குருவித்துறைன்னு சொல்கிறாங்க அதை. அப்படி ஒரு ஊர் அங்கே இருந்தது. அதுக்கு பக்கத்தில் ஒரு காடு இருந்தது. அங்கே ஏன் அதுக்கு குருவிருந்த துறை அப்படின்னு வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தேவர்களுடைய குருவாகிய வியாழ பகவான் அங்கே தவம் இருந்தார். தேவர்களுக்கு குரு வியாழ பகவான், அசுரர்களுக்கு குரு சுக்கராச்சாரியார். இந்த வியாழ பகவான் அங்கே தவம் இருந்ததுனால அது குரு இருந்த துறை அப்படின்னு பேர் வந்துச்சு. அந்த ஊர்லேயே பக்கத்தில் ஊர் இருந்தது. இந்த காட்டுக்கு பக்கத்தில் அங்கே ஒரு வேளாளர் குடும்பத்தைச் சேர்ந்த மிக உயர்ந்த பணக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு சுகலன் என்று பெயர். அவருடைய மனைவிக்கு சுகலை அப்படின்னு பேர். அவர்கள் நீண்ட காலம் திருமணம் புரிந்து நீண்ட காலம் அவருடைய இல்லற வாழ்க்கையை நடத்தி வருகின்ற பொழுது அவருக்கு 12 புதல்வர்கள் பிறந்தார்கள். வரிசையாக குழந்தை பிறந்துச்சு. 12 குழந்தைகள் பிறந்தார்கள். இந்த குழந்தைகள் பிறந்து அவர்கள் வளர்ந்து ஆளாகின்ற வரையிலும் அவர்கள் உயிரோடு இல்லை. 2 பேருமே திடீர்னு காலகதி ஆகிவிட்டார்கள். ஆகவே இந்த 12 பேரும் என்ன செய்கிறதுன்னு அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு இல்லை. தந்தையோடு கல்வி போம், வழிகாட்டுறதுக்கு யாரும் ஆள் இல்லை. ஆகவே அவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, அவர்களுக்கு தோன்றின விஷயங்கள், ஆனால் 12 பேரும் ஒற்றுமையாக இருந்தார்கள். தோன்றின விஷயங்களில் தன்னுடைய கவனத்தை செலுத்தினார்கள். வழிப்படுத்த ஆள் இல்லை. அதனால் பக்கத்தில் காடு இருந்ததுனால காட்டுக்கு போனாங்க. அங்கே வேட்டைக்காரனாக இருந்தாங்க. வேட்டைக்காரன்ட்ட வேட்டை தொழில் பழகினார்கள். அவங்களுடைய குடும்பம் வேளாளர் குடும்பம். அவங்க தான் விவசாயம் தான் செஞ்சுருக்கணும். ஆனால் அவர்களுக்கு வழிகாட்ட ஆள் இல்லாததுனால காட்டுக்கும் பக்கத்தில் இப்படியே விளையாடிக்கிட்டும் போயிட்டும் வந்துட்டு இருந்தாங்க. எப்படியோ அவர்களுக்கு இந்த வேட்டை தொழிலில் விருப்பம் ஏற்பட்டு அந்த வேட்டையாடுவதற்கு அங்கே சென்றார்கள்.
அப்படி சென்ற பொழுது அங்கே அப்பொழுது வியாழ பகவான் ஒரு தவத்தில் ஈடுபட்டு, கடுமையான தவத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இவர்கள் ஒரு நல்ல வளர்ப்பு இல்லாததுனால, அறவுரை இல்லாததுனால அவர்கள் மானாங்கனியாக எப்படி வேணாலும் வாழ்க்கை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆகவே அவர்கள் வியாழ பகவானை பார்த்தோன்னே என்னடா அப்படி கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி அவருக்கு சிரமம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். தவறான மொழிகளிலே அவரை திட்டினார்கள். சோம்பேறி அப்படி இப்படிலாம் சொல்லி அவரை திட்டினார்கள். அவர் கொடுத்த அந்த துன்பத்தை பார்த்து அவருக்கு மனம் வருத்தம் உண்டாயிற்று. ஆகவே அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, உடனே ஒரு சாபத்தை கொடுத்தார் அந்த 12 பேருக்கும். நீங்கள் பன்றிகளாக பிறக்க கடவது. நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் உழுதார்கள், அந்த கொழுகொம்பின் மூலமாக, ஏரின் மூலமாக உழுதார்கள். ஆகவே நீங்கள் அந்த உழவு தொழிலையே உங்களை மூக்கால செய்யுங்க அப்படின்னு சொல்லி பன்றியாக போக கடவுது அப்படின்னு சாபம் கொடுத்தார். ஆகவே அந்த 12 பேரும் பன்றியாக பிறந்தார்கள். அந்த பன்றியாக போகிறது முன்னாடி அவங்க வருந்தி அந்த வியாழ பகவான்கிட்ட எல்லாரும் சாஸ்திராங்க நமஸ்காரம் ஆகி சரணாகதி ஆகி, இப்பேற்பட்ட தண்டனையை கொடுத்துட்டீங்களே, பன்றியாக போகணும்னு சொல்லிட்டீங்களே, நம்ம எப்படி கடை தருவது, நாங்கள் மனிதனாக இருந்தால் மேலும் நல்ல குணங்களோடு நாங்கள் இறைவனுடைய திருவருளை பெற வேண்டுமே, இப்படி எங்களுக்கு சாபம் கொடுத்தீங்கன்னு ரொம்பவும் பரிதாபமாக விண்ணப்பித்து கொண்டார்கள். அவருக்கு கோபத்தில் சொன்னவர் கொஞ்சம் அவருக்கு மனம் மாறியது. சரின்னு அதுக்கு ஒரு மாற்று, அந்த சாபத்துக்கு மாற்று ஒன்று சொன்னார். என்ன சொன்னார், நீங்கள் பன்றியாக பிறப்பீங்க, ஆனாலும் பன்றியாக பிறந்தால் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பேர் ஒன்று கிடைக்கும். சிவபெருமானே உங்களுக்கு பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுப்பார். நீங்கள் மந்திரிகளாக போவீர்கள். அதன் பிறகு சிவலோகத்தில் சென்று சிவகணங்களாக மாறிவிடுவீர்கள். நான் கொடுத்த தண்டனை உங்களுக்கு அது சிவகணங்களாக போகிற வரையிலும் அதை மாற்றி தருகிறேன் என்று சொல்லி அந்த குரு தவத்தில் ஈடுபட்டார். ஆகவே அவர்கள் அடுத்த பிறவியிலே பன்றிகளாக பிறந்தார்கள். அவர்கள் வேளாளர் குடும்பத்திலே தோன்றியவர்கள் பன்றிகளாக பிறந்தார்கள். பன்றிகளாக பிறந்து அந்த புரிவிருந்த துறை காடுகளிலேயே, அந்த காடுகளிலேயே அவர்கள் வசித்தார்கள். அப்பொழுது அந்த 12 பன்றிகளும், அது 12 பன்றிகள் பிறந்தன. அதுக்கு தாய் தந்தை இருந்தார். அந்த 12 பன்றிகளையும் பெற்றெடுக்கிறது தாய் தந்தை இருப்பாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து அவர்கள் அந்த காடுகளிலே அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள். இப்படி தெரிந்து கொண்டிருந்த பொழுது அந்த மாண்டிய நாட்டினுடைய மன்னன் ராஜராஜன்னு பேர். அவன் இந்த காட்டில் இருக்கின்ற மிருகங்கள் நகரத்திற்கு பயிர் பச்சைகளெல்லாம் அழித்து விடுகின்றன அப்படின்னு அங்கிருந்த விவசாயிகள்லாம் சொன்னாங்க, வேளாளர்கள்லாம். உடனே அவன் என்ன செஞ்சான், இந்த மிருக வேட்டைக்காக அடிக்கடி மன்னர்கள் மிருக வேட்டைக்கு செல்வார்கள். ஆகவே வேட்டைக்கு காட்டுக்கு வந்தான். மன்னனாக இருக்கிறான் இல்லையா, அவன் குடிப்படைகளோடு ஏராளமான மிருகங்களை கொன்றான். கொன்ற உடனே அங்கிருந்த மிருகங்களெல்லாம் பல மிருகங்கள் அழிந்து போய்விட்டன. அழிந்து போன உடனே இந்த சில மிருகங்கள் இந்த பன்றியினுடைய அரசன்ட்ட இந்த மாதிரி நம்முடைய காட்டுக்குள்ளே புகுந்து இங்கே இருக்கின்ற மிருகங்களெல்லாம் அழிச்சிட்டு இருக்கிறான் ராஜா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆண் பன்றி, அந்த 12 குட்டிகளுக்கும் தந்தை ஆண் பன்றி என்ன பண்ணுச்சு, நான் போய் சண்டை போட்டு அவர்களை தோற்கடிக்கிறேன் அப்படின்னு, தோற்கடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி. அந்த பன்றின்னா நீங்கள் சாதாரணமாக இல்லை, அது எருவு மாட்டோட பெருசாக இருக்கும், அவ்வளவு கனமாக இருக்கும் காட்டு பன்றி. அங்கேருந்து கிளம்பிச்சு. உடனே மனைவி சொன்னது, நீங்கள் போகாதீங்க அப்படின்னு பிரியமாக சொன்னிச்சு. இல்லை நான் போய் நம்முடைய இனத்தெல்லாம் காப்பாற்றணும், நான் போய் சண்டை போட போகிறேன் அப்படின்னு அந்த பெரிய பன்றி போய் சண்டை போட்டது. பல வீரர்களை கொன்று போட்டுடுச்சது. உடனே ராஜாவே நேராக வந்தான், ராஜராஜன் நேராக சண்டை போட்டான். அவனையும் கூட அது கடுமையாக தாக்கியது. ஆகவே கடைசியில் அரசன் என்ன பண்ணால் ஒரு உலக்கை எடுத்து அவனுடைய மண்டையில் வேகமாக அடித்தான். அது அந்த இடத்துல இறந்து போயிட்டு, அதன் பிறகு அந்த பெண் பன்றியும் சண்டை போட்டு அதுவும் மந்திரியினாலே இறந்து போச்சு. இது ஒரு வித்யாதரன், அரங்க வித்யாதரன்னு பேர். அவர் ஒரு புலத்தியர் என்ற முனிவருடைய சாபத்தினால தான் இப்படி பன்றியாக பிறந்து இங்கே வந்தான் அப்படிங்கிறது வரலாறு. ஆகவே இந்த பன்றி குட்டிகள், பன்றி இறந்து 2 தாயும் தந்தையும் இறந்து போன உடனே குட்டி குட்டியாக இருந்தது 12 குட்டிகள். அவைகள் பசியினாலே வாடின. பசினால் வாடினோடனே இறைவன் அவருடைய பார்வைக்கு இது வந்த உடனே இந்த குழந்தைகளுக்கு நாம் எவ்வாறாவது காப்பாற்ற வேண்டும் என்று தாய்ப்பன்றியாக, தாயுமானவன், சுவாமிக்கு பேர் தாயுமானவன், அப்படி அவன் தாய் பன்றியாக உருவெடுத்து இந்த 12 குட்டிகளுக்கும் பால் கொடுத்தான். பால் கொடுத்த உடனே இறைவனுடைய அந்த
உடலை தீண்டிய உடனே இவர்களுக்கு ஞானம் வந்து விட்டது. பன்றி உருவத்தில் இருக்கிறாங்க, ஆனால் அறிவிலும் ஆற்றலிலும் அன்பிலும் மிகச்சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். மனித குணங்கள் அனைத்தும் வந்துருச்சு. சுவாமி அந்த பன்றியினுடைய வடிவத்திலிருந்து இவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் செய்தார். உங்களுக்கு பன்றி முகமும் அதே சமயத்தில் உடம்பு வந்து மனித உடலுமாக மாறக்கடவுது அப்படின்னு சொன்னார். அவர்களுக்கு அதுபோல மாறி அமைந்தது. அப்படி மாறி அமைந்த உடனே அவர்கள் அந்த பன்றி தலை இருக்கிறது, உடம்பு மனித மாதிரி இருக்குது. அதனால் தகுந்த ஆசிரியர்களை நாடி பல கலைகளையும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். எல்லா விதமான கலைகள் எல்லாவற்றிலும் அவர்கள் சிறந்து விளங்கினார்கள். அப்படி அவர்கள் வாழ்ந்த இடம் பன்றிமலை அப்படின்னு பேர். அந்த பன்றிமலையிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அம்பிகை கேட்டால், இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் பால் ஊட்டினீங்களே, இவ்வளவு கருணையோடு இப்படி செய்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சொன்னார் சிவபெருமான், இவர்கள் முன்னை தவம் செய்தவர்கள், அவர்களுக்கு அருள் செய்வது நம்முடைய கடமை, தகுதியுடையவர்களுக்கு அருள் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. இவர்கள் இதோடு மட்டுமல்ல, இவர்கள் மனித உடம்போடு இருப்பது மட்டுமல்ல, இந்த பாண்டிய மன்னனுக்கு மந்திரிகளாவார்கள், சில காலம் சிறப்பாக ஆட்சி புரிவார்கள், ஆட்சி புரிந்து மனிதர்களிலே மேலானவர்களாக விளங்குவார்கள், அதன் பிறகு நம்முடைய சிவலோகம் வந்து சேருவார்கள், எல்லா விதமான தகுதிகளும் இவரிடம் இருக்கின்றன என்று சிவபெருமான் அம்பிகைக்கு சொன்னாராம். அப்படி சொன்ன அதன் பிறகு இந்த 12 பேரும் வாலிபர்களாக மாறி வளர்ந்து பல கலைகளிலும் சிறந்தவர்களாக விளங்கினார்கள். அப்பொழுது ஒரு நாள் சிவபெருமான் இந்த பாண்டியராஜனுடைய கனவிலே சென்று, இந்த 12 மனித வடிவிலே இருக்கக்கூடிய பன்றி முகத்தை உடையவர்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள், அவர்களே உன்னுடைய அமைச்சர்களாக நீ மாற்ற வேண்டும் என்று சொல்லி கனவிலிருந்து மறைந்தார். உடனே அரசன் என்ன பண்ணால், மந்திரி பிரதானிகளை எல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய சபை நடத்தி, இது மாதிரி சிறைவனே வந்து நமக்கு சொல்லியிருக்கிறான், அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்களான்னு போய் பார்த்துட்டு, அப்படி இருந்தாக்கா போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தகுந்த மரியாதைகளோடு அவர்களை 12 பேரையும் அழைத்து வர சொன்னார். அவர்களெல்லாம் வந்த பிறகு அவர்களுக்கு அவருடைய அறிவையும் திறமையையும் எல்லாவற்றையும் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு அவர் 12 பேரையும் மந்திரிகளாக மாற்றினான் பாண்டியன் ராஜராஜன். அப்படி மாற்றி அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் மிகச்சிறந்த முறையிலே அரசாட்சி புரிந்தார்கள். உடனே அவர் மந்திரிமார்களுடைய பெண்கள் 12 பேரை கூப்பிட்டு அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்து அவர்களை மணவாழ்க்கை வாழும்படி மன்னன் செய்தார். இவர்கள் சீரிய ஆட்சி பண்ணார்கள். அதனால் மக்களெல்லாம் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். ஈகை, அன்பு, கீர்த்தி எல்லாத்திலையும் அரசனுக்கு புகழ் உண்டாகும்படி வாழ்ந்தார்கள். இப்படி நீண்ட காலம் வாழ்ந்த பிறகு அவர்கள் அனைவரும் சிவகண தலைவர்களாக சிவபெருமானோடு சென்று சேர்ந்து விட்டார்கள். பாண்டியன் ராஜராஜன் இந்திரபதி அவனுக்கு கிடைத்தது. அவன் இந்திர பதவியாக வகித்தான். இவ்வாறு திருவிளையாடல் புராணத்திலே இந்த வரலாறு சொல்லப்படுகிறது. இது 2 படலம். 64 வரலாற்றில் நான் இப்போ உங்கள்கிட்ட சுருக்கமாக சொன்னது 2 வரலாறு. என் பெரும் கருணையாளனே போற்றி. பெருங்கருணை என்பது என்ன அப்படின்னா, பன்றிக்கு பால் கொடுத்தான் சிவபெருமான், இறங்கி வந்து கருங்குருவிக்கு உபதேசித்தான். அது இன்னொரு முறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதை இந்த இடத்துல பன்றிக்கு அவன் பால் கொடுத்த வரலாறு திருவிளையாடல் புராணத்தில் 45, 46வது படலமாக 2 கதைகளாக இந்த நான் சொன்ன இந்த வரலாறு அமைந்திருக்கிறது. என் பெரும் கருணையாளனே போற்றி. சிவபெருமான் எல்லா உயிரிடமும் கருணையுடையவனாக இருக்கிறான். எந்த உயிரானது தன்னை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த உயிருக்கு தேவையான எல்லாவற்றையும் அவன் வழங்கக்கூடியவன். என் பெரும் கருணையாளனே போற்றி. என்னை நின் அடியனாக்கினாய் போற்றி. யாரினும் கடையனானவன் நான். நீ மிக உயர்ந்த இடத்துல இருக்க, எல்லாவற்றுக்கும் கடையனாக இருக்கக்கூடியவன். உன்னுடைய கருணையின் காரணமாக என்னை உன்னுடைய அடியவனாக்கினாய். சிறியேனை உனது அடிமையாக செய்தவனே போற்றி. ஆகவே சிவபெருமான் என்ன செய்கிறார்னா, யாரினும் கடையனாகிய என்னை உன்னுடைய கருணையின் காரணமாக உன்னுடைய தொண்டர்கள் கூட்டத்திலே என்னை சேர்த்தாய். தொண்டர்களாக என்னை தொண்டனாக வைத்து விட்டாய். உடையநாதனே அப்பனே போற்றி. என்னை ஆளாக உடைய தலைவனே என் தந்தையே வணக்கம். அந்த தந்தையே அப்படின்னு சொல்றது என்ன? உடையநாதனே. நாதன்னா தலைவன், உடையநாதன் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் அவன் உடைமையாக உடையவன்.
எல்லா ஆன்மாக்களையும் அவன் அடிமைகளாக உடையவன், எல்லாவற்றுக்கும் அவன் தலைவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட பெருமான் எனக்கு தந்தையாக இருக்கிறான். நீ பேரானந்த பெருவாழ்வுக்கு சொந்தக்காரன், பேரானந்த பெருவாழ்வு உன்னிடம் இருக்கிறது, நீ இன்ப சொரூபன். ஆகவே மகனாக இருக்கின்ற நான் அந்த பேரானந்த பெருவாழ்வில் திளைப்பதற்கு எனக்கு உரிமை உண்டு. ஆகவே அப்பனே என்று அழைக்கின்றார். எனக்கு ஆவது இவ்வளவு உயர்ந்த நீ, நின் பெரும் கருணையாளனாக இருக்கிறாய். என்னுடைய தவறுகளையெல்லாம் கடையனாக இருக்கின்ற என்னை உன்னுடைய கருணையினாலே என்னை ஆட்கொண்டு இருக்கிறாய். ஆகவே எனக்கு ஆவது பற்று, எனக்கு ஏதாவது ஒரு பற்று இருக்கணும்னா, இனி நின்னலால் மற்ற ஒன்று உடையனோ, உன்னை தவிர வேறு எனக்கு ஏதாவது பற்று இருக்கிறதா அப்படின்னு கேட்குறார். இப்பொழுது உன்னை இல்லாமல் எனக்கு வேறொரு பற்று கிடையாது. ஒருவேளை சென்ற பாடலில் சொன்னது மாதிரி நச்சு மாமரம் ஆயினும் கொளார் நானும் அங்கனே உடையநாதனே அப்படின்னு சொன்னார். என்னை கைவிட்டுறாதப்பா, நச்சு மரமாக இருந்தால் கூட என்னை கைவிட்டுறாதுன்னு சொன்னார். நீ கைவிட்டாலும் பரவாயில்ல, ஒருவேளை நீ கைவிட்டாலும் உன்னை நான் விடமாட்டேன்னு சொல்கிறார் இந்த பாடல். எனக்கு ஆவது பற்று இனி நின்னலால் மற்ற ஒன்று உடையனோ. ஆகவே உன்னை தவிர எனக்கு பற்று வேறு எதுவுமே கிடையாது, உன்னை நான் விடமாட்டேன். சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியோ அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. ஆகவே பணி போற்றி, ஆகவே உன்னை நான் விட்டுவிட மாட்டேன். கூறி அருள்வாயாக, எனக்கு உன்னை தொண்டனாக நான் ஆக்குகிறேன் என்று கூறி அருள்வாயாக. உனக்கு எனக்கு வேறு பற்றுக்கோடு இல்லை. ஆகவே வேறு ஏதாவது எனக்கு பற்றுக்கோடு இருக்குன்னா அதை நீ தான் சொல்லணும். எனக்கு வேறு பற்றுக்கோடு கிடையவே கிடையாது, நீ தான் பற்றுக்கோடு. அப்படி இருந்தால் அதை நீ எனக்கு தெரிவித்து அருள வேண்டும். காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே என்று இந்த பாடலில் சொல்கிறார் சிவபெருமான். இந்த பாடலில் நான் முதல்ல சொன்னது போல் இறைவன் ரொம்ப உயரமான இடத்துல இருக்கிறான். அப்படி உயரமான இடத்துல இருக்கக்கூடியவன் எல்லாவற்றையும் கடந்து நிற்கின்ற அந்த பெருமான் மெல்ல மெல்ல இறங்கி வந்து உயிர்களுக்கு எப்படி அருள் புரிகிறான் என்பதை வரிசைப்படுத்தி இந்த பாடலிலே எல்லா செய்திகளையும் தொகுத்து சொல்லுகிறார். அதை நம்ம தொகுத்து நம்ம உணர்ந்து பார்க்க வேண்டும். ஆதியும் அந்தமுமாக இருக்கக்கூடிய சிவபெருமான், உம்பர்களுக்கெல்லாம் மேலானவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான், யாரினும் கடையனாகிய என்னை அவனுடைய கருணையின் காரணமாக அடியனாக்கினாய். நீ என்னை உடைய நாதன், எனக்கு தந்தையாக இருக்கிறாய். எனக்கு உன்னை தவிர வேறொரு பற்று இல்லை. ஆகவே உன்னை தவிர வேறொரு பற்று இருந்தால் நீயே கூறி அருள வேண்டும். உண்மையாக அப்படி சொல்வதற்கு என்ன காரணம்னா, நீ தான் எனக்கு பற்று என்பதை நீ ஏற்றுக்கொண்டு என்னை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த பாடலிலே மணிவாசக பெருமான் சொல்லி அருள்கிறார்கள். இந்த பாடலில் இருக்கக்கூடிய இந்த ஆனந்தாதீதம் என்ற தலைப்பு, ஆதியும் அந்தமும் ஆனவன் அப்படின்னா, ஆதியும் அந்தமும் ஆனவன் எல்லாவற்றையும் கடந்திருக்கின்றவன், அவன் பேரானந்த பெருவாழ்வுக்கு உடைமை உடையவன், ஆனந்தத்தை அருளும் வல்லமை உடையவன் என்பது சிவபெருமான். அவன் ஆனந்தத்தை அருளக்கூடிய தன்மை உடையவன். அவனை தவிர எனக்கு வேறு பற்று இல்லை அப்படின்னா, அந்த ஆனந்த அதீதமான இன்பத்தை அனுபவிப்பதற்கு உரியவன் சிவபெருமான் என்பதை இந்த பாடலிலே விளக்கமாக அந்த தலைப்பு பொருந்தி வருவதை நாம் உணர முடிகிறது. பாட்டை மீண்டும் ஒரு முறை நாம் பார்க்கலாம். உடையநாதனே போற்றி நின்னலால் பற்று மற்றெனக்கு ஆவது ஒன்றினி, உடையனோ பணி போற்றி உம்பரார் தம் பராபரா போற்றி, யாரினும் கடையனாயினேன் போற்றி, என்பெரும் கருணையாளனே போற்றி, என்னை நின் அடியனாக்கினாய் போற்றி, ஆதியும் அந்தம் ஆயினாய் போற்றி அப்பனே. திருச்சிற்றம்பலம்.